ஹலோ ஆர்மிஸ், இது பிடிஎஸோட ஹேட்டர்ஸ்க்கு மூக்கு மேலே சுத்தியால் அடித்த மாதிரி பதில் சொல்கிற பாட்டு தான் இது. உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம ஸ்டைலாக டீட்டெயிலாக சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஆல்பம் வந்து லவ் யுவர் செல்ஃப் 2017 ரிலீஸ் ஆச்சு. மைக் ட்ராப் கொலாபரேஷன் வந்து இந்த பாட்டோட ரீமிக்ஸ் வெர்ஷனை ஃபேமஸ் அமெரிக்கன் டிஜே ஸ்டேவ் ஆக்கி பண்ணியிருப்பார். அது இன்னும் உலக வெல்ல செம்ம வைரலான சாங். ஓகே மிஸ், பாட்டை பார்க்கலாமா? இந்த பாட்டோட டைட்டல்லே மைக் ட்ராப், அதாவது மேடையில் பேசி முடித்ததுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இனி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு மைக்கை கீழே போடுறது. இது ஒரு கெத்தான ஸ்டைல். அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் பிடிஎஸை இவங்க எல்லாம் எங்கே ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு நக்கல் பண்ணவங்களுக்கு தங்களோட சாதனையை வச்சு பதிலடி கொடுக்குறாங்க. கொரியனில் கிளே ஸ்பூன், கோல்டு ஸ்பூன்னு 2 ஸ்பூன் சொல்லுவாங்க. கிளே ஸ்பூன்னா ஏழை வீட்டு பிள்ளைங்க, கோல்டு ஸ்பூன்னா பணக்கார வீட்டு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிஎஸ் இதை என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏழை குடும்பத்துலேருந்து வந்தவங்கன்னு எங்களை நக்கல் பண்ணுறீங்களா, இப்போ நாங்கள் மைக்கை பிடிச்சா உங்கள் தங்க ஸ்பூன் எல்லாம் தூள் தூளாகிடும் இப்படின்னு கெத்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பிப்பாங்க. டிட் யூ see மை பேக், என் பேக்கை பார்த்தியா, என் ஹேட்டர்ஸ் என் பேக்கை பார்த்தியா, அதில் நான் வாங்கின அவார்ட்களும் ட்ராஃபிஸும் வைக்கவே இடம் இல்லாமல் நிரம்பி வழியுது. இதை பற்றி இப்போ நீ என்ன நினைக்கிற? எத்தனை மணி நேரம் ஃப்ளைட்? நாங்கள் உலக டூர் போகிறதுக்கே எத்தனை மணி நேரம் ஃப்ளைட்டில் பறக்கிறோன்னு உனக்கு தெரியுமா? நாங்கள் ரொம்ப பிஸியான ஆளுங்க, உன் கூட சண்டை போடலை எனக்கு நேரமே இல்லை. காலையும் பார்த்து வை, வாயையும் பார்த்து பேசு. நாங்கள் வளர்கிற உயரத்தை பார்த்து உங்களுக்கு தலையே சுத்த போகுது. ஸோ நடக்கும்போது காலை பார்த்து வை, அதே மாதிரி எங்களை பற்றி பேசும்போது கொஞ்சம் வாயை பார்த்து பேசுங்க. கடைசியாக ஒரு சூப்பர் பஞ்ச் சொல்லுவாங்க மிஸ், வெறுக்கிறவன் வெறுத்துட்டே தான் இருப்பான், ஜெயிக்கிறவன் ஜெயிச்சுட்டே தான் இருப்பான், நீயும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழு, ஆல் த பெஸ்ட், குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே சும்மா தீயாக இருக்கும். குறிப்பாக பாட்டோட கடைசியில் சுகா நிஜமாகவே மைக்கை கீழே போகிற சீன் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். மைக் ட்ராப் சாங்கோட ஓவரால் தீம் என்னென்னா, நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறவங்க முன்னாடி நம்ம வாயால் சண்டை போடாமல் நம்ம உழைப்பாலும் வெற்றியாலும் அவங்க வாயை அடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மைக் ட்ராப் பாட்டு நமக்கு கொடுக்குற வெறித்தனமான வைப். மிஸ், உங்களுக்கு இந்த சாங் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த சாங் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். பாய்.